இன்று மீண்டுமா புதிய கிருபையை காண செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலை முழுமையாக உமது கையில ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தந்த வார்த்தைகளை நீரே ஆண்டவரே வழி நடத்தும்படிக்கு, ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படிக்கு உம்மிடத்துல மன்றாடுகிறேன். உம்முடைய தூய நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களும் சமாதானமும். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். அவன் காதுள்ளவன் கேட்டானா அவன் ஜெயம் பெறுவான் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு. நான் வந்து இந்த இந்த வார்த்தைய வந்து காதுள்ளவன் கேட்க கடவன் ஒரு நிறைய இடத்துல பார்த்தும் போது, சரி நீங்க கேட்கறதுக்கு கேட்கறவங்க கேட்டுக்கோங்க, அதுபடி நடக்கிறவங்க நடந்துக்கோங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல அப்படி நினைச்சது உண்டு. இப்ப வந்துட்டு அது ஏன் ஆண்டவர் வந்து சில இடத்துல அந்த காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்துக்கும் தான் காது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சாலோ அதை நல்லா தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்த கூட வெறுமையா சும்மா ஒரு இதுக்காக சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அதான் என்ன அது காதுள்ளவன் கேட்க கடவன்னா, அதை வந்து தியானிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்திய வார்த்தைகளை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நம்ம பொதுவா புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா உவமைகளை சொல்லும் போது ஆண்டவர் வந்து காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த விதை விதைக்கிற அந்த ஊமையை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளுக்கு வந்து ஆண்டவர் வந்து சொல்ல வரத சில விஷயங்களை கண்டிப்பாக சொல்ல வருவதையும், அது அத வந்து கேட்டு நடக்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் என்ன தருவேங்கிறதையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்ம வேதாகமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பல காரியங்கள், உலக காரியங்களை பத்தி சொல்லி இருக்கும் போது மனுஷனை பத்தி சொல்லும் போது மனுஷனுடைய அவயங்களை குறித்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய வாய், நாக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய வார்த்தை, அப்புறம் அந்த நம்மளுடைய கண்களின் இச்சை, அப்புறம் ஹிருதயம், சிந்தை, இது போல எல்லாத்தையும். அதே மாதிரி அதுக்கு ஒரு முக்கியமா அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காது. என்ன இது காது பத்தி வந்து இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அது ஒரு ஞானம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் ஞானத்துடைய ஆரம்பம்னு சொல்றாங்க. அந்த ஞானம் எப்படி வருது? தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுக்கு பயப்படுகிற பயமே வந்து ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்றாங்க. தேவனுக்கு நம்ம எப்படி பயப்படுறோம்? அவருடைய வார்த்தையை கேட்கும் போது ஒரு பயம் வந்து கீழ்ப்படிதல் வரும். கீழ்ப்படியும் போதுதான் அந்த ஞானத்தோட ஆரம்பம். அதை கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ அதை கேட்டு நம்ம கீழ்ப்படிக்கிறவர்களா இருக்கிறோம். அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்க போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைங்கள்ட்ட கூட நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, என் பேச்ச நீ கேட்டு நடந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா, என் பேச்ச வந்து நீ எனக்கு கேட்டு நடந்ததா, அப்பயே நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்போம். அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு நமக்கு, காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு தமிழ் வசனத்தை நான் அப்படி படிச்சிருக்கேன். எப்படின்னு சொன்னா, விழி காட்சிகளை சென்று பற்றும். வெளி வந்து சென்று பற்றும் காட்சியை வந்து ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா தேடி தேடி அப்படியே கேட்ச் பண்ணும் நம்மளோட கண்ணு. ஆனா செவி இருந்த இடத்துல எல்லாம் வந்து எட்டும். தூரத்தில் இருப்பவைகளும் செவியில் வந்து எட்டும். இது வந்து சென்று பற்றும், அது வந்து எட்டும். அதாவது தேவை இருக்கோ தேவை இல்லையோ எல்லாம் உங்க காதுல தன்னால வந்து விழும். எவ்வளவு தூரத்துல இருந்த வேணாலும் வந்து விடும். அப்ப வந்து கண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூடி இருக்கு, வாய்க்கு கூட மூடி இருக்கு. கண்ணு தேவையில்லை, நீங்க பார்க்க வேணாம்னா எடுத்து மூடிக்கலாம். அதே போல வாயையும் உங்களால முடியும்னா வாயை மூடி வச்சுக்கலாம். ஆனா காது அப்படி கிடையாது, அதுக்கு மூடி கிடையாது. என்ன வேணும்னாலும் நல்லவைகளோ நல்ல வார்த்தைகளோ தீய வார்த்தைகளோ எல்லாமே வந்து விழுகும். அது வந்து விழுகும் போது அது நேரா என்ன பண்ணும், நம்மளுடைய சிந்தையில நம்மளுடைய மூளைக்கு மூளையில போய் நம்ம சிந்தையா மாறும். அப்புறம் ஹிருதயத்துல வந்து அது கிரியை பண்ணி நல்ல, அதாவது நன்மையாவோ தீமையாவோ பிரிந்து நமக்குள்ள இருந்து திருப்பி வெளிப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட்
காதுக்குள்ள இருந்தா எல்லாம் ஊற்றப்படுது. உள்ள இருக்க நமக்குள்ள போறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா காதுக்குள்ளதான் போய் அது வெளியில வர்றது பாத்தீங்கன்னா சிந்தையில போய் அப்புறம் அதுக்கு பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிடுவோம். வாய் ஏதாவது ஒருத்தங்க யாராவது நம்மளை பத்தி சொன்னோம்னா அடுத்தது ஒரு ரியாக்ட் பண்ணுவோம். வாய் என்ன பண்ணும், அடுத்து பேச ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த காதுல சொல்ற அந்த வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அடுத்த வாயை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. ஏதாவது கேட்ட மாத்திரத்துல நம்மளால கட்டுப்படுத்த முடியுமான்னு பாருங்க, கட்டுப்படுத்த முடியாது. அடுத்து நம்ம பதில் சொல்ல ஆரம்பிப்போம். அடுத்தது அது இருதயத்துல போய் நம்ம இருதயத்தை கடினமாக்கும், நம்மளை கரைப்படுத்தும், நமக்கு அந்த சிந்தைய வந்து வேற மாதிரி மாத்தும், நம்ம நடக்கைய மாத்தும், நம்ம செயலை மாத்தும், நம்ம ஒரு குணத்தையே மாத்தும். அதே நம்ம நன்மையா பிரிச்சோம்னா, நம்ம இருதயத்துல காது வழியா போறத இருதயத்துல கொண்டு போய் நன்மையா பிரிச்சோம்னா அதுவே நம்ம வாழ்க்கைய மாற்றக்கூடியதாகவும் இருக்கு. அது நம்மள நல்ல ஒழுக்கத்தோடையும் வாழ்க்கைய நன்னெறியோடையும் நல்ல மாதிரி வாழவும் செய்யும். அதுதான் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். மார்க்கின் புஸ்தகத்துல மார்க்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, பின்பு அவர் ஜனங்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். செவி கொடுத்தாதான் எதையுமே உணர முடியும். காதுக்குள்ள போற விஷயம் இருக்குல்ல, அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். வாய் வழியா போற எந்த ஒரு விஷயத்துக்கும் முறிவு இருக்கு. அந்த விஷயத்துக்கு ஒரு முறிவு இருக்கு. அதை நம்ம வெளியா எடுத்துடலாம், வெளியில வந்துரும். ஆனா காது வழியா போகுது பாத்தீங்களா விஷம், அதுக்கு முறிவே இல்லை. ஏன்னா அது காது வழியா நல்ல வார்த்தை உள்ள போலன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நான் சொல்றேன், நம்ம சிந்தைய மாத்தும், நம்மளோட செயலை மாத்தும், நம்மளோட வாழ்க்கையோட பாதையை மாத்தும், நம்ம இருதயத்தை கரைப்படுத்தும். நம்ம முற்றிலுமாக ஒரு சர்டிபிகேட் வாங்கிடுவோம், நல்லவங்க கெட்டவங்கிற சர்டிபிகேட்டை கொடுக்கும். அதனாலதான் செவி வழியாய் சென்ற விஷயத்திற்கு முறிவில்லை. அதான் ஆண்டவர் மார்க் புஸ்தகத்துல சொல்றாரு, எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். செவி கொடுத்தாதான் உணர முடியும். அப்போ மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள்ளே பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உவமை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்தாதென்று நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அதுதான் ஆண்டவர் இததான் சொல்றாரு. உலகத்துல ஆண்டவர் படைக்கும் போது எதுவுமே பாவம் இல்லாத இருந்தது. எல்லாமே பரிசுத்தமா ஒரு புதுசா படைச்சு ஆண்டவர் நமக்காக கொடுத்தார். அதுல எதுவுமே பாவம் இல்ல இருந்துச்சு. இப்ப எதுவுமே நமக்குள்ள போகும்போது அப்படியே உலகத்துல இருக்கிறபடிதான் உள்ள போகும். ஆனா அது நமக்குள்ள போகும்போதுதான் அது என்ன ஆகும், நன்மையாவும் தீமையாவும் பிரிஞ்சு வெளியில வரும். நம்ம அதை எந்த ஆங்கிள் பாக்குறோம், நம்ம காதுல விழக்கூடிய விஷயத்த எந்த ஆங்கிள் பாக்குறோங்கிறது தான். இப்ப நம்ம வீட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்ற கருத்து போன்ல பாத்தீங்கன்னா நான் எந்த மாதிரி சொல்றேன்னு தெரியாது, எப்படி பேச வச்சுட்டு சொல்றேன்னு தெரியாது. இவ இப்படி சொல்லிட்டா, அதாவது நம்ம இல்ல அவங்களோட சூழ்நிலை இப்படி, அதனால இப்படி சொல்லியிருப்பாங்க, இப்படி எடுத்துக்கிறவங்களும் உண்டு, இப்படி மாற்றி எடுத்துக்கிறவங்களும் உண்டு. அது மாதிரிதான் நம்மளோட இருதயம் தான் அதை ரெண்டு விதமாவும் பிரிக்கும். அதே போல பாத்தீங்க, அதான் ஆண்டவர் விதையை விதைக்கிற உவமைய சொன்னார் பாத்தீங்களா.
அந்த மாதிரிதான் விதைய வந்து மனுஷனுக்குள்ள நம்ம வந்து நல்ல நிலம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்மளதான் நிலமா குறிச்சிருக்காங்க. அது நல்ல நிலமா இருக்கலாம், முட்கள் நிறைந்த நிலமா இருக்கலாம், கற்பாறையான நிலமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். அந்த நிலத்தை குறிச்சு ஆண்டவர் நம்மளதான் நிலமா சொல்றாரு. அவருடைய வார்த்தை விதையா சொல்றாரு. விதையை கொண்டு போய் நேரடியா மூளையிலேயோ இருதயத்திலேயோ விதைக்க முடியாது. அவன் காது வழியாதான் அதை விதைக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். விதையை போன்ற ஒரு நல்ல வார்த்தைங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், நான் அதை சொல்றேன், அதை நான் உங்கள்கிட்ட விதைச்சிடுறேன். அதை நீ உன் சிந்தையில ஏத்திக்கோ, ஹிருதயத்துல நல்லா பதிய வச்சுக்கோ. அதன் மூலியமா உனக்கு ஒரு ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தை கொண்டு நீ நம்ம வந்து இப்போ உலக பிரகாரமான ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ கல்வி கற்கிறோம். அது வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்குது. அப்போ இப்ப சொல்றாங்கல்ல, ஒரு குறள் கூட இருக்கு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அதாவது கேள்வி ஞானம் தான் அறிவு. நம்ம கேட்டு கற்றுக்கொள்ளுதல், கேட்டலும் கற்றலும் தான் அறிவு ஞானம். அதை தவிர வேற எவ்வளவு நீங்க பணக்காரனா இருங்க, காசெல்லாம் இருக்கட்டும், அதை காப்பாத்துறது கூட அறிவு இருக்கணும். நம்ம படிக்க போறோம், இப்ப வாத்தியார் எதையாவது ஒண்ணு சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் சொல்லி கொடுப்பாரு. அதை கேட்டு நடக்கும் போது, கீழ்ப்படியும் போது நமக்கு அந்த ஞானம் பிறக்கும், அறிவு கிடைக்கும். அததான் ஆண்டவர் சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். நான் இன்னைக்கு சொல்லி வச்சிடுறேன், அதை நீ கேட்டு உன் ஹிருதயத்துல பதிய வச்சு உன் சிந்தையில செயலாற்றி நீ உன்னுடைய அந்த பரலோக ராஜ்யம் என்னும் பரிசு பொருளை தட்டி செல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல ஜெயிக்கிற ஆண்டவர் வந்து ஜெயங்கொண்டவர். பாதாளத்தையும் பூலோகத்தையும் விண்ணுலகத்தை எல்லாத்தையும் ஜெயங்கொண்ட தேவன். அவரை போல எந்த தெய்வமும் இப்படி சொல்லல, எந்த வேதத்திலும் இப்படி இல்ல, என்ன போலவே நீங்க மாறணும், என்ன போலவே நீங்க ஜெயமுள்ளவர்களா இருக்கணும்னு எந்த ஒரு கடவுளும் சொல்லல. அவர் ஒருத்தர் மாத்திரம் கடவுள். அவர் சொல்லி இருக்கிறாரு, என்னை போலவே நீங்க மாறணும், அதாவது ஜெயங்கொள்ளணும். நீங்க ஜெயங்கொள்ளுகிறவளாக இருக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். உலகத்துல வாழ்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஞானம் தேவையோ அதே போல நம்ம அடுத்த ஆவிக்குரிய வாழ்வுக்கான விஷயங்களை ஆண்டவர் அதாவது பூலோக வாழ்க்கைக்கும் சரி பரலோக வாழ்க்கைக்கும் தேவையான விஷயங்களை சொல்லி வச்சிருக்காரு. அததான் காதுள்ளவன் கேட்க கடவன். அதை கேட்டு நீங்க வந்து மனம் திரும்பி அதற்கான ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. அப்போ அதை கேட்டு கற்றுக்கொள்வதுதான் அறிவு. அதை தான் கேட்டு கற்றுக்கொள்ள சொல்லி இருக்கிறாரு ஆண்டவர். அதாவது நான் ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்றேனே, அதாவது நமக்கு உபாகம புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லி இருப்பாரு, என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியமங்களையும் நீங்க வந்து கை கொண்டு நடக்கணும். இதை உன் பிள்ளைகளுக்கு உட்காரும் போதும் படுத்து கொள்ளும் போதும் நடக்குற போதும் எல்லா டைம்லயும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது என்னன்னா, நம்ம அதை எதுக்காக சொல்றாருன்னா, நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு விஷயமும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னதான் நான் எடுத்துக்காட்டா சொல்ல முடியும். நான் என் வீட்டுல ஏத்துக்கிட்டேன் ஆண்டவரை, மற்ற யாரும் ஏத்துக்கவே இல்லை. ஏத்துக்காத போது என் பிள்ளைங்க கூட ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களா தான் இருந்தாங்க. எப்படின்னா, இந்த பேச்செல்லாம் எங்கள்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நான் ஜெபம் பண்ணா என்கிட்ட வரமாட்டாங்க, அப்படியெல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் நான் விடல. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து விதைக்க சொல்லி இருக்கிறார். இது வந்து கட்டாயம். நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கத நம்மளும் பிறருக்கு சொல்லணும். அது மட்டும் இல்ல, நமக்கு எதையெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டாரோ நமக்கு கொடுத்தார். நம்ம அவரிடத்துல இருந்து எதை பெற்றுக்கொண்டோமோ நம்ம அதை கொடுக்கணும். அவர் நம்மளை மீட்டு கொண்டார், நம்மளும் மீட்கணும். அதுக்காக நம்ம சொல்லிக்கிட்டே நான் எவ்வளவு யார் என்ன பேசினாலும் திருப்ப ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு வேதாகமத்திலேருந்து தான் வார்த்தைகளை எடுத்து புத்தி சொல்லுவேன். ஆண்டவருடைய நடைமுறைகளை இப்படி சொல்லி இன்னைக்கு என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க காதுல அந்த விதைய போட்டுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், அது ஒரு நாள் கிரியை செய்யும். அந்த ஆத்மாவை நம்ம ஆதாயம் பண்ணி கொள்ளுவோம். ஆண்டவருக்குள்ள பிள்ளையானாலும் தாயானாலும் வேறதான். அது வேற ஆத்மா, நான் வேற ஆத்மா. சோ அந்த ஆத்மாவை அழிந்து போகாதபடிக்கு ஆதாயம் செய்து கொள்ளணும். அந்த ஆதாயப்படுத்துறதுக்கு என்ன சொல்லணும், நம்ம அவங்கள்ட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
அததான் நம்ம வந்து அது போல நம்ம வந்து இன்னைக்கு நம்ம குடும்பத்தார ஆதாயப்படுத்தணும், குடும்பத்தை கட்டி முடிச்சிடும். அப்ப புத்தியுள்ள ஸ்திரியா இருக்கிறோம். வீட்டை வந்து புத்தியுள்ள ஸ்திரீ கட்டுகிறாள்னா வீட்டு வேலையை பார்த்து அந்த மட்டும் இல்ல, இதுவும் தான் ஆத்ம ரட்சிப்பை கொடுத்து நம்ம வீட்டை ஆண்டவருக்குள்ள கட்டுவதும் நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வெளியில உள்ளவங்களுக்கு சொல்லி எல்லாரையும் கட்டி எழுப்பக்கூடிய புத்தி உள்ள கன்னிகைகளா இருக்கணும். அப்ப புத்தி உள்ள கன்னிகைகளா இருக்கும் போது எக்ஸ்ட்ரா ஆத்துமாக்களை ஆண்டவர்கிட்ட நம்ம கூட்டிட்டு போவோம். அது போலதான். அதனால பிள்ளைங்க பிள்ளைங்க காதுல உழுவுற மாதிரி நல்ல வார்த்தையை மட்டுமே நம்ம பேசணும். நல்ல வார்த்தையை மட்டுமே பேசணும். யார பத்தியும் இகழ்ந்தோ தவறாவோ புறம் பேசுறதோ பிள்ளைங்க முன்னாடி பேசுறாங்க. ஏன்னா பிள்ளைங்க கேட்டு கேட்டுதான் வளருவாங்க, பார்த்து வளர மாட்டாங்க. நம்ம கேட்டு கேட்டுதான் வளருவாங்க. ஏன்னா கற்றுக்கொள்ளுகிற ஸ்தானத்துல அவங்க இருக்காங்க. அதனால நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இப்ப எவ்வளவோ செல்வம் இருக்கு நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா, எத்தனையோ செல்வம் உண்டு. நிலம், பொருள், எவ்வளவோ செல்வங்கள் இருக்கு. ஆனா கேட்டு அறிவை பெறும் செல்வம் தான் சிறந்த செல்வம் என்பதாக இருக்குது. நம்ம கற்ற அறிவை மட்டும்தான் நம்மள்ட்ட இருந்து யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அததான் ஆண்டவர் இங்க சொல்ல வருகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். நான் ஒரு தடவை நீ கேட்டு அது டெபாசிட் ஆயிடுச்சு, உன் ஹிருதயத்துல டெபாசிட் ஆயிடுச்சு, உன் மூளையில போய் அது டெபாசிட் ஆயிடுச்சுன்னா அதை யாராலையுமே திருடிக்க முடியாது. இப்ப பாருங்க, இப்ப ஒரு எக்ஸாம்பிள், இப்ப எத்தனையோ வீடு வச்சிருந்திருக்கலாம், எவ்வளவோ செல்வந்தர்களா இருந்திருக்காங்க, அந்த போர் நடந்துச்சு, வீடு வாசலை இழந்துட்டாங்க. போன நிமிஷம் வரைக்கும் கோடீஸ்வரனா இருந்தவங்க கூட இன்னைக்கு வீடு வாசலை இழந்துட்டு தெருல நிக்கலாம். ஆனா வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது உறுதியாய் நிற்க செய்யும். அது உறுதியா நிற்க செய்யும் நம்மள. அதை வந்து யாராலையும் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செல்வம். அந்த செல்வத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு நல்ல செல்வத்தை பெற்றுக்கொள். அதை நீ வந்து உன் மனதுல வைத்துக்கொள், உன் சிந்தையில வைத்துக்கொள்ளு. நீ வச்சிருக்க அந்த செல்வத்தை, அதாவது காசை, இப்ப நம்மளால எத்தனை பேரால நம்மளால காசு கொடுத்து பணம் கொடுத்து நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும் பாருங்க, முடியாது. ஆனா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கண்டிப்பா பகிர்ந்து கொள்ள முடியும், நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ண முடியும். அப்போ கேட்கிற காதுக்கு நம்ம அந்த நல்ல ஒரு உணவை கொடுக்க முடியும், நம்ம அந்த ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த ஞானத்தை, உண்மையான மெய் ஞானத்தை, உண்மையான மெய் தெய்வத்தை நம்மளால அதை காமிக்க முடியும், நம்ம சொல்லிட முடியும். அததான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியாக நாம் ஆண்டவரை குறித்து பாத்தீங்கன்னா, வேதத்துல பேசி எடுத்து சொல்ல சொல்ல கேட்டு மனம் திரும்புற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா, அதாவது பின்னாட்கள்ல அவங்களும் என்னன்னா அந்த விதையை விதைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த விதை வந்து அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம வந்து எல்லைகளை விரிவாக்க வேண்டாம். இந்த மாதிரி ஊமைகளை வந்து நமக்கு ஊமைகள் வழியா சொன்னார். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக சபைகளுக்கு சொல்லி இருக்கிறார் கண்டிப்பான விஷயங்களை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அதுக்காக தான் சொல்லி இருப்பாரு, கண்கள் இல்லாதவங்க கூட பாத்தீங்கன்னு சொன்னா செவியினால கேட்டு குணப்படுவார்கள். அததான் ஏசாயா இன்னைக்கு பாத்தீங்களா, நான் எடுத்த பாயிண்ட் அப்படியே வந்து சகோதரி வந்து சொன்னாங்க. இது ஆராதனை வேலையில சொன்னாங்க பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல, அப்பொழுது அவர், அதாவது 7ஆம் அதிகாரம் 9ல இருந்து வாசிக்கும் பொழுது, 7ஆம் அதிகாரம் 9ல இருந்து 10 வரை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்களால் கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் குணப்படாமலும் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாகாமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி. அதாவது இப்போ என்ன ஆகுது, காதால கேட்டு என்ன பண்றாங்களாம், உணர்ந்து குணப்படுகிறார்கள். அப்போ நமக்கு ஒரு வியாதி மாதிரிதான். நம்ம முன்னாடி இருக்கிற நம்மளோட எல்லா துர்க்குணங்களும் நம்மளுடைய எல்லா செயல்களும் நமக்கு ஒரு வியாதி மாதிரிதான். அப்போ நல்வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு இப்போ எத்தனை பேர் குணப்பட்டிருக்கோம்? நான் கண்டிப்பா குணப்பட்டிருக்கிறேன். அதாவது காதால கேட்கும் போதே நானும் உணர்வுகள் நமக்கு மாறும். ஐயோ நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சுட்டோமே, ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோமே. உணர்ந்து குணப்படாமலும், அப்ப உணரும் போது, கேட்கும் போது, கீழ்ப்படியும் போது அந்த உணர்வு வரும். கீழ்ப்படியும் போது ஒரு பயம் வரும்.
அப்ப என்ன ஆகும், நம்ம குணப்படுவோம், நம்ம வாழ்க்கை சீர்படுத்துவோம், நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ளாக நம்ம அவருடைய கைகளின் கீழே அடங்கி இருப்போம். அவருடைய எல்லைகளை நம்ம விரிவாக்குறதுக்கு ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்து இருக்கிறார் இல்லையா? அதனால நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதாக ஃபர்ஸ்ட் ஆண்டவரை பாருங்கன்னு சொல்லவே இல்லை, ஆண்டவருக்கு செவி கொடுங்க. அவர் வார்த்தை என்னைக்கோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு, அதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, தோமாவே நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதவர்கள் காணாமல் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவரை பார்த்து கூட அவங்க விசுவாசிக்காம பரீட்சை வச்சாங்க. ஆனா நாம பாக்கியவான்கள். பாத்தீங்களா, நம்ம அவரை பார்க்கவே இல்லை, ஆனா கேட்ட மாத்திரத்துல உணர்ந்து கீழ்ப்படிந்தவர்களாய் விசுவசித்து அவருடைய வருகைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிற நாம பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அததான் ஆண்டவர் சொல்லுகிறார், காதார கேட்கும் போது குணப்படுகிறோம் என்பதாக சொல்லியிருக்காரு. எத்தனை பெரிய முரட்டாட்டம் உள்ளவங்களும் காதார அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தை கிரியை செய்து அவர்கள் குணப்படுகிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டதாக மாறுகிறது. அதே வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஆண்டவர் அங்கதான் நிறைய சபைகளுக்கு சொல்லியிருக்கார். நம்மளும் கூடி இருக்கிறோம், நம்ம ஒரு சபைதான், நமக்காக நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தவங்க வாசிக்க முடிஞ்சா வாசிங்களேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்போ காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப என்ன சொல்றாரு, கேட்கிறவன் ஜெயங்கொள்ளுகிறான். அதாவது நம்ம கேட்டு நடக்கும்போது, ஒரு விஷயத்த கேட்டு நடக்கும்போது ஜெயங்கொள்ளுகிறான். சாதாரணமா உலக பிரகாரமான தாய் தகப்பனாகிய நம்மளுடைய வார்த்தை பேச்சை கேட்டு அந்த பிள்ளைங்க நடக்கும் போதே என் பேச்சை கேட்டு நடந்துதான் எப்படி இருந்திருக்கலாம்னு நம்ம சொல்றோம், அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னா. ஆனா நம்மளுடைய பரலோகத்துல இருக்கிற நம்மளுடைய தேவன் அவர் அவர் நல்லவர், நம்மளை மீட்டுக்கொள்ள அவர் எதுக்கு வந்தாரு, பாவிகளாகிய நம்மை மீட்டு கொள்ள. நம்மளிடத்துல இருந்து என்ன பாவம் வெளிப்பட்டுச்சு அதை மீட்டு கொள்ள வந்தவர். அவர் ஒருத்தரையும் விடுறதுக்கு விரும்பல. அவர் என்ன சொல்றாரு, உங்களை மீட்டுக்கொள்ள, அதாவது ஜெயங்கொடுக்க வந்தேன். காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ ஜெயிக்கிறவன், உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறதுக்காக வந்தேன். அப்ப ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், காதால அவன் சொல்றத கேட்கணும். ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படிதல் வேணும். அவருக்கு நாம் செவி கொடுக்கணும், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். அப்போ பரதேசின் மத்தியிலிருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்பதாக சொல்லிக்கிறார். பரதீஸ் என்றால் என்னன்னா, இதுவே பாத்தீங்கன்னா மற்ற வேதத்துல, நான் என்னுடைய முந்தைய வேதத்துல பாத்தீங்கன்னா இதே ஃபிர்தௌஸ், பரதீஸ் தான் ஃபிர்தௌஸ். ஃபிர்தௌஸ் என்ன, ஒரு சொர்க்கத்துடைய ஒரு வாசல், அதேதான் பாரடைஸ். இதே பரதீஸ் இதுல என்ன எடுத்து அதுல எழுதியிருப்பாங்க. இப்ப பரதீஸ்னா என்ன, பாரடைஸ், பரலோகம், தேவனுடைய சந்நிதி, அவருடைய வீடு. அதாவது நம்ம இழந்து போனதை எல்லாம் ஆண்டவர் திரும்ப தருவேன்னு ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு இல்லையா, ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. அது நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில மாத்திரம் அவர் நீ இழந்து போனதெல்லாம் திரும்ப தருவேன்னு என்று சொன்னா அது நம்ம தனிப்பட்ட ஜபத்துல அது நமக்கு உண்டு. ஆனா பொதுவாக மனுக்குலத்திற்கே அவர் அந்த வாக்கை அளித்திருக்கிறார், நீ இழந்து போனதெல்லாம் திரும்ப தருவேன்னு. அது எப்படி திரும்ப தருவாரு பாருங்க. எப்படின்னா, ஆதி மனிதனான ஆதாம் பாத்தீங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் தேவனோடு சஞ்சரித்து உறவாடினார்கள் இல்லையா, அவங்களோட தான் இருந்தாங்க. அந்த வாழ்க்கை நமக்கு திரும்ப தருவார். மேலும் ஒரு கண்ணினா அவர் கண்ணியின் மூலியமா, ஏவாள் மூலியமாகத்தானே, ஏவாளோட துணையோட ஆதாம் பாவம் செய்தான். எப்படி பாவம் செய்தான், கீழ்ப்படியாமல் போனான், சொன்ன பேச்ச கேட்கல, மாம்சத்துல விழுந்து பாவம் செய்து என்ன பண்ணா, விழுந்து போனான். அப்போ மனுக்குலமே விழுந்து போச்சு. தேவனால என்ன பண்ணா, தள்ளப்பட்டோம். நம்ம தேவனால தள்ளப்பட்டுட்டோம். ஏன் கேட்கல, சொன்னதை காது கொடுத்து கேட்கல, கேட்டாலும் அதை மந்தமா கேட்டு விட்டுட்டது. அதாவது மந்தமா கேட்டு அதை விட்டு அதை தள்ளி போட்டு நம்ம பாவம் செய்து தள்ளப்பட்டுட்டோம். அதே ஒரு கன்னிகை
மூலியமாக மாம்சமாக பிறந்த நம்மளுடைய பாவமல்லாத பரிசுத்தத்தால நாம் மீட்டு கொள்ளப்பட்டோம், நாம எழுந்தோம். அவனா பாவம் ஆதிபிதாவான ஆதாம்னால விழுந்தோம். அதே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனால எழுந்துட்டோம். அப்போ ஒரு பரிசுத்த கன்னிகையின் மூலியமாக வெளிப்பட்ட ஒரு பரிசுத்தம். அவர் பரிசுத்தமா இருக்கிறபடினால நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் கண்டிப்பா ஆசைப்படுறார். நம்ம எல்லாத்தையும் மீட்டு கொள்ளப்பட்டு நம்மள எழுந்திருச்சிட்டோம். அங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்றாரு. அதாவது பாவமில்லாத நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்பதாக சொல்லிடுறார். ஏன்னா நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 9வது வசனம்னு நினைக்கிறேன், அதுல அந்த ஏதேன் தோட்டத்தோட மத்தியில ஒரு ஜீவ விருட்சம் இருப்பதாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நன்மை தீமை அந்த பிரிக்கிற அந்த கனி இருக்கிற மரமும் இருக்குது. ஆனா அவன் பாருங்க, நன்மையை விட்டு தீமையை விரும்பி தள்ளப்பட்டு இருக்கிறான். இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் நம்மளை மீட்டு கொண்டு ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கொடுப்பதாக சொல்லுகிறார். அதாவது விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாம தேவ அன்பிலும் நிலைத்திருந்தா நாம் அனைவரையும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். நம்ம அதுக்குதான் அவர் சொல்றாரு, உங்களை ஜெயங்கொள்ளுகிறவர்களாக்குவேன். அப்போ பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். நீ எப்போ இழந்து போன, ஏன் கூட நீ சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த, ஏன் கூட தான் நீ இருந்திருப்ப, ஏன் கூட ஜீவ விருட்சத்தோட கனியை சாப்பிட்டுட்டு ஏன் கூட உறவாடிக்கிட்டு இருந்திருப்ப. ஆனா நீ பாவம் செய்து தள்ளப்பட்டதுனால அப்போ பரிசுத்தமாக்குவதற்கு தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மளை பரிசுத்தமாக்கி எழும்ப பண்ணினாரு. அதுல நிலைத்திருக்கிற கொள்ளுகிறவனாக அவர் எண்ணுகிறார். அப்போ அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நீ இழந்து போனத உனக்கு திரும்ப தருவேன். நீ ஏதேன் தோட்டத்தை இழந்தியா, நானா பரதேசில என்னோட கூட நீ சஞ்சரிக்கவும் அதுல உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு புசிக்கவும் உனக்கு கொடுப்பேன் நான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மிடத்துல இருந்து புறப்படுறது எப்படி இருக்கணும், நம்ம காது வழியா போய் நம்மிடத்துல இருந்து புறப்படுகிறது தீமையாக இருக்க கூடாது. நம்மிடத்துல இருந்து புறப்படுகிறது எல்லாமே பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் ஜெயம் பெற்றவன், மீண்டுமாய் அவன் சேர்த்து கொள்ளப்படுவான். ஆண்டவர் தம்மிடமாய் மீட்டு கொண்டார், ஆனா தம்மிடமாய் சேர்த்து கொள்ள ஆசைப்படுகிறார். அப்போ இப்படிப்பட்டவன் தான் ஜெயம் பெற்றவன். அவனை ஆண்டவர் மீண்டுமாய் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவனை இழந்ததை அவனுக்கு திரும்ப கொடுத்து அந்த ஸ்தானத்துல திருப்ப அமர பண்ண விரும்புகிறார். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. அப்போ 2வது அதிகாரம் 11வது வசனமா படிச்சீங்க சிஸ்டர். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அதாவது அவர் என்ன சொல்றாரு, 2ஆம் மரணத்திலிருந்து அவன் சேதப்படுவதில்லை. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் மாம்சத்துல மரணம் இருக்கு. மாம்சத்துல எல்லாருக்கும் ஒரு மரணம் இருக்கு. ஆனா ஆக்கினை தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. நம்ம ஆவிக்குள்ள திரும்ப எழுப்பப்படுவோம். ஆவிக்குள்ளான மரணம் தான் 2ஆம் மரணம். அதாவது ஆக்கினை தீர்ப்பு 2ஆம் மரணம்னு சொல்லுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அது நம்மை மேற்கொள்ளாது. அந்த அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க. மரணம் பாதாளத்துல அக்கினி கடல்ல தள்ளப்படுவோம். அந்த 2ஆம் மரணம் நம்மை சேதப்படுத்தாது. நம்ம அவர் மீட்டு கொள்றாரு. அது ஒண்ணு மீட்டு கொள்றாரு. யாருக்கு? காதா கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்டவனுக்கு, ஜெயம் பெற்றவனுக்கு. அவர் எல்லாம் இத நீங்க நான் சுருக்கமா எடுத்திருக்கேன். இந்த சாப்டர் 2 ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அதுல
காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்கொள்ளுகிறவனாக. சோ அப்ப கேட்டு நடக்கிறவன் எல்லாமே, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவன் கண்டிப்பாக ஜெயம் பெற்றவன். அவனுக்கு இரண்டாம் மரணம் என்பது இல்ல, அது அவனை மேற்கொள்ள மாட்டாது அப்படி என்பதாக சொல்லுகிறார். அதே 10வது வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ என்ன சொல்றாரு? நீ பாடு எவ்வளவு பட்டாலும், நாம சோதிக்கப்படும் போது பிசாசனம் என்ன பண்ணுவான்? சில பேர்த்த காவல்ல, அதாவது அவன் இருக்க பிடிச்சுக்குவான், ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல தடுமாறி எத்தனையோ பேர் வழி விலகி போயிருக்காங்க, அதை நானே கண்ணால பார்த்திருக்கேன். அந்த நேரத்துல கூட வழி விலகாம மரண பரியந்தம் என்ன வந்தாலும் அவர் தான் அப்படின்னு உண்மையாய் அவருக்கு விசுவாசிக்கிறவனை என்ன 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 அவரை மறிதளிக்காமல் இருக்கிறவனை என்ன சொல்றாரு? ஜெயம் கொடுத்து நித்திய ஆசீர்வாதமான ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். நித்திய ஆசீர்வாதம், ஜீவ கிரீடம், அதை கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். இதெல்லாம் தான் ஆண்டவர் ஒரு ஞானம். இது எல்லாம் நீ உனக்கு கிடைக்க போகுது. உலகத்தோட பாடுகள்ல, அதாவது இங்க ஒரு பரீட்சையை எழுதிக்கிட்டு இருக்க, ஆனா என் வார்த்தைய காது கொடுத்து நீ கேட்டுரு, அதுல நீ பாஸ் ஆயிரு, நீ எப்படியாவது இந்த சோதனையிலேருந்து நீ ஜெயிச்சிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இரண்டாம் மரணம் நம்மளை மேற்கொள்ளாது. அதே பாத்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன். அதுல இருக்கிறதுக்கு நான் அர்த்தம் சொல்றேன். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன், அதிலே பேர் எழுதப்படாதவன், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் தான் அந்த அக்னி கடல்ல தள்ளப்படுவான். ஆனா ஜெயங்கொண்டவனுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல இது எதுவுமே நடக்காது. நம்ம ஜெயங்கொண்டவனுக்கு இது எதுவுமே நடக்காது. அதே பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல, அவர் வரும் அளவும் நம்முடைய ரட்சிப்பை, சத்தியத்தை பற்றி, அதாவது ரட்சிப்பை அதாவது அவருடைய சத்தியத்தை பற்றி கை கொள்ளும்படி கூறுகிறார். அவருடைய சத்தியத்துல உறுதியா இருக்கபடி சொல்றாரு. அப்படிப்பட்டவன் ஜெயங்கொண்டவன் என்று சொல்றாரு. அப்படிப்பட்டவன் ஜெயங்கொண்டவன். இவங்க எல்லாம் எப்படின்னா, அதுக்கு அந்த வசனத்துக்கு முன்னையும் பின்னையும் பாத்தீங்கன்னா காதுள்ளவன் கேட்க கடவன் கண்டிப்பா சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது அந்த நீ இதை கேட்டு நடந்துட்டுனா ஜெயங்கொண்டவன். இது ரெண்டுமே சேர்ந்து வரும் பாருங்களேன். காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்கொண்டவனா இருப்பான். இது ரெண்டும் சேர்ந்து வரும். அப்போ ஒரு விஷயத்த நம்ம கேட்டு கீழ்ப்படைந்து உணர்ந்தவர்களா இருக்கும் போது நாம் ஜெயம் பெற்று விடுகிறோம். அதான் அவர் வருமளவும் அவர் சத்தியத்தை கை கொள்ளும்படி இருக்கிறவன் ஜெயம் பெற்றவன். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் தாம் பிதாவினிடத்தில் பெற்ற அதிகாரங்களை நமக்கு தர்றாரு. நமக்கு தந்து ஆட்சி செய்யும் அதிகாரத்தை. எப்படி? ஒரு இரும்பு கோலை, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அதுல உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது அப்படின்னு சொல்றார். அப்போ நமக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. பிதாவினிடத்துல தாம் பெற்ற அதிகாரத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. எப்படின்னு சொன்னா, பேதுரு ஆண்டவர் இடத்துல கேட்டிருப்பான், நான் உங்க பின்னாடி வரனே, எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேனே, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னு பேதுரு கேட்ட போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கென்று ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்துறேன், 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்கிற அந்த பரலோகத்துல நீங்க நியாயம் விசாரிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று அவங்களுக்கு மட்டும் சொல்ல, நமக்கும் இங்க சொல்லி இருக்கிறாரு பாருங்க. அதாவது
நீங்க ஜெயம் கொடுக்கிறவர்களுக்கு பிதாவின் இடத்தில் தாம் பெற்ற அதிகாரங்களை நமக்கு கொடுக்கிறாரு. அதே மாதிரி அதாவது ஆட்சி செய்யும் அதிகாரத்தை அவர் எப்படி ஆட்சி செய்யறார் அந்த அதிகாரத்தை நமக்கு பெற்று தருகிறாரு. நமக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த சிங்காசனத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணுறாரு. யாரும் நம்ம மேற்கொள்ளாதபடி, இரும்பு கோலை தருவேன் என்றால் என்ன அர்த்தம்? யாரும் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, அதாவது சாத்தம் கூட நம்மளுக்கு முன்னாடி ஒண்ணு நிக்கவே முடியாது. யாரும் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு இரும்பு கோலை நமக்கு தருகிறார். அவருடைய ராஜ்யத்தில் பங்கு, அவருடைய ராஜ்யத்துல சரியான பங்கு. இது எந்த தெய்வமாவது செய்யுமா? எந்த வேதத்திலேயாவது இருக்குதா? அததான் நம்ம இங்க பாத்துக்கணும். அதே மாதிரி அவருடைய ராஜ்யத்துல பங்கு, அதாவது தீமையை வெல்லுகிற அதிகாரம். அவருக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சு? தீமையை வெல்லுகிற அதிகாரம் இருந்துச்சு. அந்த தீமையை வெல்லுகிற அதிகாரத்தை நமக்கு தருகிறார். விடிவெள்ளி நட்சத்திரத்தை தருவேன் என்கிறார். அப்ப விடிவெள்ளி நட்சத்திரம்னா என்ன? அதே 22வது அதிகாரம் 16ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரே அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்பதாக அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவரே விடிவெள்ளி நட்சத்திரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவரது ஒளி நம் மீது பிரகாசிக்கும். அவருடைய மகிமையில பங்கு, அவரோட உறவாடுகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அவரோட வெளிச்சத்துல, அவருடைய முகத்தின் பிரகாசத்துல. அவரை யாராச்சும் அவரை பார்த்திருக்க முடியுமா? பார்க்கல, நேரடியா நம்ம பார்த்திருக்கோமா? ஆனா அந்த மகிமையில பங்கு, அவர் முகத்தின் ஒளி நம் மீது ஒளிரும். ஏன்னா அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை தருவேன்னா அவரே நமக்கு முன்பாக இருப்பார் என்பதாக நாம இங்க பார்க்க முடிகிறது. அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரம் 3-5 வரைக்கும் பார்த்தோம்னா, நம்மளை மனந்திரும்பி விழித்திருக்கும்படி சொல்லுகிறார், வலியுறுத்துகிறார். அதாவது நீ விழித்திரு, நீ எத்தனை பேர் வேணாலும் வழி தவறி நீ போனாலும் உன்னை திரும்பவும் நான் மனம் திரும்ப சொல்றேன், நீ விழித்திரு. அவர் வரும் வேளை நமக்கு தெரியாது, நான் வரும் வேளை உனக்கு தெரியாது. எனக்காக காத்திருப்பவனுக்கு அநீதி நிறைந்தவர்கள் மத்தியில நீ நீதியாய் நடப்பவனா இருந்தால் அவனை ஜெயம் பெற்றவராக சொல்லுகிறார். அதாவது ஒரு சபை இருக்கு, உள்ள சபைன்னு விட்டுடுங்க. இப்ப ஒரு நிறைய அநீதி நிறைந்த உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். அப்போ அவங்க மத்தியில சிலரை ஆண்டவர் அழைத்தவர் அநேகர் இல்லையா? அதாவது குறிக்கப்பட்டவர்கள் சிலர் தான். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். அவங்க மத்தியில கூட நீ நீதிமானாய் நடப்பவனுக்கு அவர் என்ன சொல்றார்? ஜெயம் பெற்றவன் என்பதாக சொல்லுகிறார். அவருக்காக காத்திருப்பவனுக்கு விழித்து கொண்டு என்றால் அவருக்காக அவர் வரும் வேளையை காத்து கொண்டு விசுவாசித்து நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீதியாய் நடந்து இருப்பவனுக்கு, அதாவது இடைவிடாத ஜெபம் அதான் விழித்திருக்கிறதாக அர்த்தம். அப்படி உள்ளவனை ஆண்டவர் ஜெயம் பெற்றவனாக சொல்லுகிறார். அவனுக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? வெண்வஸ்திரம் தரிக்கப்படுகிறதாக சொல்லுகிறார். அந்த வசனத்துல இருக்கு, வெண்வஸ்திரம் தரிக்கப்படுகிறதாக சொல்லுகிறார். வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டவங்கன்னா என்ன? ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் எழுதப்படுகிறது. பின்பு பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாகவும் நம்முடைய நாமத்தை அறிக்கையிடுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். அதாவது வெண்வஸ்திரம்னா என்ன? நீதிமான்கள். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். நீதிமான்கள், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13-17 வரைக்கும் ஒருத்தங்களை வாசிங்களேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார்.
தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமென். ஆமா, அவங்க ஆமென். அல்லேலூயா. அதாவது அவங்க மிகுந்த உபத்திரவத்தை அடைஞ்சிருக்காங்க. ஆண்டவரே அது சொல்றாரு, மிகுந்த உபத்திரவத்தை அடைஞ்சு அவங்க அங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த உபத்திரவத்திலையும் ஆண்டவரை விடாதபடி, ஆண்டவரை மறுதளிக்காதபடி, அவங்க வழி தப்பி போயிடாதபடிக்கு அவரை இறுக பற்றி கொண்டிருக்கிறார். அப்ப இனி அவங்க அவங்கள விடல ஆண்டவர். இனியும் அவங்கள ஆக்கினிக்கு தீர்ப்புக்கோ எதுக்குமே விடல. அவங்களுக்கு டைரக்டா வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுது. எப்படின்னா நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய ரத்தத்துல அவங்களுடைய துணிகளை வெளுத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க எவ்வளவு உபத்திரவப்பட்டு, எவ்வளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், எவ்வளவு நேர்மையா நடந்திருக்கணும். அப்ப ஆண்டவர் அந்த வெண்வஸ்திரத்தை தரித்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர்களுக்கு சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர்கள் அவருக்குள்ள அவங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாராம். அவரே அவங்களோட கண்ணீரை துடைக்கிறார். இவங்க அவருக்கு சேவை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பதவியை கொடுக்கிறார். அப்பனா மிகுந்த உபத்திரவப்படுகிறவர்கள், மிகுந்த உபத்திரவ ஆண்டவரை மறுதளிக்காதவர்கள், ஆண்டவருக்கு செவி கொடுத்தவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு அந்த வெண்வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. அவருக்கு டைரக்டா அவர் அவங்களுக்குள்ள வாசம் பண்றேன், அவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறேன். இனி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல, நேரா நீதிமான் தான். அவங்க நீதிமான்களாக ஆக்கி அவரை பரிசுத்த கூட்டத்தில வெண்வஸ்திரம் தரித்து ஆண்டவர் அங்க நிற்க செய்கிறார். அதே 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13 வாசிக்கையில அவர் இப்படியாக சொல்லுகிறார், அவருடைய பொறுமையை காத்து கொண்டவர்கள், வசனத்தை கை கொண்டவர்களுக்கு பூமியில் வரப்போகிற சோதனை கொள்ளாமல் தப்பும்படி செய்வார். அதாவது பூமியில எவ்வளவோ சோதனைங்க வருது, ஆனா அவருடைய பொறுமையா அவருடைய வசனத்தை ரொம்ப பொறுமையோட, நீடிய சாந்தத்தோடையும் பொறுமையோடையும் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பவர்களுக்கு பூமியில வர எந்த உபத்திரவமோ அவங்கள சேதப்படுத்தாது. அதுல இருந்து தப்பு வைக்கும்படி அவர் செய்வார். ரட்சிப்பை, அந்த கிரீடத்தை விடாமல் தரித்திருக்கிறவன், அதாவது எந்த ஒரு சோதனையிலையும் பயந்து ஐயோ ஆண்டவருக்கு வழி விலகி போயிடணும்னு எதிர்பார்த்து அவன் பயந்து விடாதபடிக்கு, அவன் ரட்சிப்பை தரித்து விடாதபடிக்கு அந்த கிரீடத்தை தரித்து இருக்கிறான்ல, அவனை ஜெயங்கொண்டவனாக ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த பயத்திலையும், எந்த சோதனையிலையும், உலகத்துல இருக்கிற எந்த உபத்திரவத்திலையும் அந்த ரட்சிப்பை, அந்த கிரீடத்தை விடாமல் இருக்கிறவனை ஆண்டவன் ஜெயம் பெற்றவனாக சொல்லுகிறார். அவனை தேவன் தன்னுடைய ஆலயத்திலே தூணாக வைக்கிறாராம். அவனை தூணாக வைக்கிறார். நம்ம தூணாக வைக்கிறோம், அவன் அசைக்கப்படுவதில்லை. அப்ப தூணா என்ன? ஒரு அவருடைய ஆலயத்துல தூண்னா, அந்த ஒரு கட்டடத்துக்கு ஒரு தூண்னா என்னன்னா, அந்த கட்டடம் விழாதபடிக்கு தாங்கிக் கொள்ள. அப்போ எத்தனை தூண்களை நிறுத்த அவருடைய அந்த ஜீவனுள்ள ஆலயம், அந்த புதிய எருசலேமின் ஆலயத்துல நம்ம எல்லாம் தூண்களா நின்னோம்னா நம்ம எப்படி ஒரு பேறு பெற்றவர்களாய் இருப்போம். ஆண்டவருடைய ஆலயத்தின் தூண்களாய் மாற்றுவேன் என்பதாக சொல்லுகிறார். பொறுமையை காத்து கொண்டு வசனத்தை கை கொண்டவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜெயம் பெற்றவர்கள், அந்த ஜெயம் பெற்றவர்களுக்கு இந்த பரிசு, அதாவது அவருடைய ஆலயத்துல தூண்களாக மாற்றார். நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். அதாவது தேவனுடைய நாமத்தையும், தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமின் நாமத்தையும், அவருடைய புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுகிறார் என்பதாக அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நமக்கு ஒரு புதிய நாமத்தை தரிப்பித்து, புதிய அந்த எருசலேம்ல நம்ம அவரோட சஞ்சரித்து அவரோட வாழக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இததான் அவர் சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப மனசுல போற ஒவ்வொரு வார்த்தையும் கிரியை செய்து அந்த சிந்தைய ஸ்திரப்படுத்தும். நம்ம அதாவது பொல்லாப்புக்கு விலகி ஓடுங்கள்னு ஒண்ணு சொல்றாங்க. அப்ப பொல்லாப்புக்கு விலகி ஓடுறதுன்னு நம்ம யோசேப்பதான் எடுத்துப்போம். யோசேப்பு பொல்லாப்புக்கு விலகி ஓடினான். ஆமா, அது ஒரு பெரிய பொல்லாப்பு, அதுக்கு விலகி ஓடினான். அதனாலதான் இன்னை வரைக்கும் ஜீவ புஸ்தகத்துல அவர் பேர் இருக்கு. ஆனா
பொல்லாப்புக்கு விலகி ஓடுறதுன்னு இன்னொரு விஷயம். எல்லா விஷயத்திலயும் அது எல்லா விஷயத்துக்கும் அது பொருந்தும். எப்படின்னா ஒரு 4 லேடிஸ் சேர்ந்தா பாருங்களேன், அந்த வீட்டு கதை இந்த வீட்டு கதை, அவங்களோட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனாலே, கொஞ்சம் நேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே மற்றவங்களை பத்தி பேசுறது, மற்ற வீட்டு கதையை பத்தி பேசுறது அப்படிலாம் சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்து நம்மளை விலக்கி கொள்றது, அதுவும் பொல்லாப்புக்கு விலகி ஓடுதல் என்பதாக அர்த்தம். அப்போ செவியில நல்ல வார்த்தைகளை மட்டுமே போட்டுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம உடம்புக்குள்ள அமிர்தம் உள்ள போகும். அப்போ நன்மை வெளிப்படும். அப்போ தேவையில்லாததெல்லாம் போனா, தேவையில்லாத கற்பனை, நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, ஆனா நம்ம அது சிந்தையில காதுல போய் போனோன்னே என்னாவோ, மூளையில போய் அவங்கள பத்தி பல கற்பனை பல மாதிரி இஷ்டத்துக்கு போய் பேசுறது, எல்லார்ட்டையும் பேசி என்ன பண்ணுவோம், எத்தனையோ குடும்பங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம ஒரு பெண்ணுக்கு எதிரியா கூட இருந்திருக்கிறோம். அவங்க இருக்கிறத நான்லாம் பார்த்திருக்கிறேன். எப்படின்னா ஒரு குடும்பத்திலே ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவாங்க, கலைச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி அதுவும் பொல்லாப்புக்கு விலகுதல். பொல்லாத வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம இருக்கிறது, வாயை திறக்காம இருக்கிறது, அதுக்கு கண்ணை மூடிக்கிறது, இதுவும் பொல்லாப்புக்கு விலகி விடுறது. இது முக்கியமான ஒரு விஷயம். இததான் நம்ம என்ன பண்ணணும், அதுக்குதான் காதுக்கு மூடி கிடையாது, மூடிக்க முடியாது, மூடினாலும் கேட்கும். அதனால அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நம்ம பொறுமையை காத்து கொண்டு அவருடைய வசனத்திற்கு மட்டும் செவி கொடுத்து கீழ்ப்படுகிற போது இவ்வளவு அந்த உலகத்துல ஜெயம் பெறுகிறோம். பாருங்க எத்தனை காரியம், சின்ன சின்ன விஷயத்த நம்ம செஞ்சு அதுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் எவ்வளவு பெரிய பரிசுகளை கொடுக்கிறாருன்னு பாருங்க. எல்லாத்துலயும் ஜெயிக்கிறது. அவர் ஒரு பந்தயம் வச்சிருக்காரு. அந்த எல்லா பந்தயத்திலையும் ஒரு மாதிரியான வெற்றி இருக்கு. அந்த வெற்றி பெறுகிறவனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு மாதிரியான பரிசு இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சபைக்கு சொல்றாரு, அடுத்து குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கிறேன். நான் அதை இப்படிதான் பாக்குறேன். குளிரும் இல்லாம அதாவது அனலும் இல்லாம இருக்கிற சபைக்கு சொல்றத நான் இப்படிதான் பாக்குறேன். எப்படின்னா இப்ப பேர் கிறிஸ்தவர்கள் அவங்க அந்த சபையை பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் உங்களை வாந்தி பண்ணுகிறதாக, அவங்களுடைய கிரியைகளை பத்தி அங்க நிறைய சொல்லப்பட்டு அவர்களை நான் வாந்தி பண்ணுகிறதாக சொல்லுகிறார். ஏன்னு சொன்னாக்கா, இப்ப சபை பாத்தீங்கன்னா பேருக்கு இப்ப நம்ம உலக பிரகாரமா இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பேருக்கு நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவத்துல பிறந்திருக்கிறேன், நான் கிறிஸ்டியன், ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன், நான் அப்படி நான் இப்படி, அதாவது பெருமை பாராட்டி கொள்றது. அப்போ பெரும் பாராட்டி கொள்றது. ஆனா ஆண்டவரோட வழியில எல்லாம் நடக்க மாட்டாங்க, ஆண்டவரோட வழியில கொஞ்சமும் நடக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவரை அறிந்தவள் என்பதாக சொல்லிக் கொள்ளுவாங்க. ஆண்டவர் அதாவது என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியுமா, நீ இன்னைக்கு வந்திருக்கிற, அப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம்னு சொன்னா எப்படின்னா, ஆண்டவருடைய வழியில நடக்காம பேருக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறது. அவங்கள என்ன அவங்கள்ட்ட எந்த கிரியையும் இருக்காது. அதாவது அந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததான் இருக்கும். அதை ஆண்டவர் முற்றிலுமாக வெறுக்கிறார், வாந்தி பண்ணுகிறதாக சொல்லுகிறார். வாந்தி பண்றதுன்னா என்ன, ஏற்றுக்கொள்ளாமல் அருவறுத்து வெளியே தள்ளுவது. அது கூட நாற்றம் அடிக்கும் இல்லையா, அது வெறுக்கப்பட்டது. அவர் அந்த 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 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும், அதை வாந்தி பண்ணுகிறதாக சொல்லுகிறார். அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதே இல்லை, வெறுக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பெருமை பேசிக்கிட்டு மாத்திரம் இருக்கிறது, ஆண்டவர் வழியில நடக்காம இருக்கிறது. அதனால அவர்களை கூட ஆண்டவர் விட்டல அவர்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்ற, நான் உன்னை இப்படியெல்லாம் நீ இருக்கிற, உன்னை பத்தி நீ யோசி, நீ சொல்ற நான் பட்டு உடுத்துறேன், நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்படி இருக்கிறேன், இல்ல நீ நிர்வாணமா இருக்க, உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் உன்னை வெறுக்கிறேன் என்பதாக சொல்கிறேன். ஆனா அவர்களையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் கடிந்து கொள்றேன், உன்னை கடிந்து இப்படி பேசுறேன்னா எதுக்காக நான் உன்னை இப்படி கடிந்து கொள்கிறேன், ஏனெனில் அவர் அவர்களையும் நேசிக்கிறார், அன்புள்ள தேவன், அவர் நல்லவர், அவர்களை நேசித்து கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எதுக்கு சிட்சிக்கிறாரு, ஒரு தகப்பன் தான் பிள்ளை எதுக்காக அடிப்பாங்க, திருந்தி நல்லபடியா இருக்கிறதுக்காக தான், வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறதுக்காக தான். அந்த மாதிரி நன்மை செய்ய ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காகவும் மனம் திரும்புவதற்காகவும் ஆண்டவர் அப்படியாக சொல்லுகிறார். அவனுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன்கிட்ட என்ன சொல்றாரு, அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட என்ன சொல்றாரு,
நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறேன். நான் அவங்களே நீ தோத்துறக்கூடாது. ஒருத்தனையும் நான் இங்க இருந்து பாவத்தால நான் மீட்டுக்கொள்ள வந்தேன். நான் எல்லாரையும் நான் பரிகரிக்க வந்தேன். எல்லாரையும் நான் கழுவி எடுக்க வந்தேன். ஒருத்தரையும் விட்டுடக்கூடாது. எல்லாத்தையும் நான் எல்லாரையும் நான் ஜெயிக்கிறவங்களா தான் பார்க்கணும். எல்லாரும் ஜெயிக்கணும். தகப்பன் என்ன நினைப்பான்? ஒரு பிள்ளை ஜெயிக்கணும், இன்னொரு பிள்ளை தோக்கணும்னு நினைப்பாங்களா? இல்ல, அவங்களையும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். அததான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அவன் வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறார். வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் அவர் வார்த்தையை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் அவர் பிரவேசிப்பார், அவனோட போஜனம் பண்ணுவார். அதாவது போஜனம் பண்ணுவார்னா என்ன? திரும்பமாக அவரது பந்தியில அவனை பங்கு பெற செய்வார். அவன் ஆண்டவருடைய பந்தியில திரும்பமாக சேர்த்து கொள்ளப்படுவார். அவனுக்கு திரும்பமாக ஜெயத்தை கொடுக்கிறார். பிதாவினுடைய சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறது போல அவருடைய சிங்காசனத்துல அவரோட கூட உட்காரும்படி அருளச் செய்வேன் என்பதாக சொல்லுகிறார். இதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதாக சொல்லுகிறார். நீ காது கொடுத்து கேட்றேன், நான் சொல்ற வார்த்தையை கேட்டு பிதாவினிடத்துல ஒரு சிங்காசனத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறது போல மகிமையில என்னுடைய சிங்காசனத்துல ஒன்னே அமர வைக்கிறேன். கடைசியிலையாவது நீ மனம் திரும்பிறேன், நீ வார்த்தையை கேட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அத பேசக்கூடியது ஒவ்வொரு வார்த்தையும் நன்மையா பேசணும். கேட்கிறத நல்ல வார்த்தைங்களை மட்டும் கேட்கணும். கேட்டாலும் தப்பான வார்த்தையை கேட்டாலும் நமக்கு நன்மை தீமையை பிரிக்க தெரியும். அதனாலதான் ஆண்டவர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மண்ணுனால நம்மளை படைச்சாரு. மண்ணுக்கு பகுத்தறிவு உண்டு, நன்மையும் தீமையும் நல்லா பிரிக்க தெரியும். அதாவது விதைய முளைக்க செய்யும், குப்பைய மக்க பண்ணிரும். அந்த மாதிரி பகுத்தறிவு உள்ள மண்ணாலதான் படைச்சிருக்காரு. ஏதோ அப்படி குப்பையா படைச்சிடல, அருமையா படைச்சிருக்காரு. ஒன்னொன்னு ஆண்டவர் நமக்காக அருமையாய் செய்திருக்கிறார். நம்மளை ஜெயங்கொள்ள செய்கிற நாம் ஜெயங்கொண்ட தேவன் நம்மளையும் ஜெயங்கொள்ள செய்கிறவராகவும் அவருடைய பந்தியில சமமாக அமரச் செய்கிறவராகவும் அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்க போல நம்மளையும் சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கிறவராகவும் பரலோகத்துல நமக்கு இடம் கொடுக்கிறவராகவும் நம்ம இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்கிற அன்புள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். அன்புள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். இது நம்ம தான் பாவம் எங்க இருந்து புறப்படுது பாத்தீங்களா? நம்மளுடைய ஹிருதயத்துல இருந்துதான், நம்மளுடைய சொல்லில இருந்து, நம்மளுடைய செயல்ல இருந்து, நம்மளுடைய செவி வழியாக செல்வதிலிருந்து. அதனால எதை கேட்டாலும் நல்லவைகளை மட்டும் கேட்கலாம். அதே போல கெட்டவைகளை கேட்டா அத நம்ம பகுத்தறிவினால நமக்கு ஆண்டவர் அறிவு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அது போல மண்ணுல எப்படி மண்ணு விதையை முளைச்சு குப்பையை மக்க பண்ணுதோ அந்த மாதிரி நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை ஃபில்டர் பண்ணிடணும் நம்ம. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல இப்படியும் சொல்லுகிறார், பின்னும் மனம் திரும்பி ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்கிறார். 17வது வசனத்துல மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்கிறார். அதாவது ஆவிக்குரிய உணவு, அதாவது நித்திய வாழ்வு. ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே மன்னாவை கொடுத்திருக்காரு. இஸ்ரவேலர்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு. ஆனா அதோட அருமை தெரியல. அருமை நமக்கு அப்போ தெரியல. நம்ம அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இஸ்ரவேலர் ஜனங்கள் மன்னாவை கொடுத்த போது கூட அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க இதே தானே டெய்லி சாப்பிடணும். நம்ம எகிப்து தேசத்துல இருந்து நல்ல வெங்காயத்தையும் வெள்ளரிக்காயையும் அதையும் வெள்ளரிக்காவையும் வெள்ளை பூண்டையும் இந்த மன்னாவுக்கு நிகரா வச்சு பேசின பாவிகள் நாம. அந்த மாதிரி அதாவது மன்னா தேவலோகத்துல இருக்கிற உணவு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. நம்ம யாரு? நமக்கு கொடுக்கிறாரு. அதுக்கு ஜனங்க என்ன சொல்றா, நான் எகிப்து தேசத்துல அடி வாங்கிட்டு இருந்தது தெரியாது, அதை மறந்துட்டு அங்க சாப்பிட்டுட்டு இருந்த வெள்ளரிக்காவும் வெள்ளை பூண்டும் வெங்காயமும் மாம்சத்தை பத்தி பேசின நாம பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்கிறார். நீ அப்போ அதோட அருமை தெரியல. இப்போ ஆண்டவர் ஆவிக்குரியதா நம்மளுடைய மனக்கண்களை திறந்து ஆவிக்குள்ளாக நம்மளை எழுப்பும் பொழுது நம்ம அந்த மன்னாவை புசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய உணவை கொடுக்கிறார். ஆவிக்குரிய உணவு என்ன? நித்திய வாழ்வு, அவரோட கூட வாழ்வது, சந்தோஷம் மட்டுமே அங்க இருக்கும். சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். பசி தாகம் எதுவுமே இருக்காது. வெண்மையான குறிக்கல்லை அந்த கொடுக்கிறார். வெண்மையான குறிக்கல், அந்த கல்லின் மேல் எழுதப்பட்ட புதிய நாமத்தை தருகிறார். அப்போ வெண்மையான குறிக்கல்னா என்ன?
அந்த கல்லின் மேல் ஒரு நாமத்தை தருகிறார். அதாவது இப்போ ஒரு ராஜா இருக்கிறானா அவன் ஒரு சேனாதிபதியோ இல்ல ஒரு போர் சேவகனையோ அடுத்த நாட்டுக்கு தூது அனுப்பும் போதோ இல்ல ஒரு கட்டளை கொடுக்கும் போதோ தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்து அனுப்புவான். அந்த முத்திரை மோதிரத்தை கொண்டுட்டு அடுத்த நாட்டுக்கு போனாதான் இந்த நாட்டுல இருந்து இவங்களுடைய அந்த ராஜாவுடைய தான் வந்து அதை பார்த்துதான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சரி, அந்த நாட்டு ராஜா தான் அனுப்பியிருக்காரு, இந்த சோல்ஜர் இந்த போர் சேவகன் வந்து அந்த நாட்டுடைய ஆளுதான், அந்த ராஜாவுடைய ஆளுதான், அவன் உண்மையானவன் தான், கரெக்டானவன் தான், அவன் கரெக்டான நியூஸை தான் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து அனுப்புவான். அதாவது ராஜா, ஒரு கிங். அது மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு வெண்மையான குறிக்கல்லையும் கல்லின் மேல் எழுதப்பட்ட புதிய நாமத்தை தருகிறார். அதாவது நீதிமானாக நம்மளை அறிவித்து நம்மளுக்கு ஒரு முத்திரை கல்லை கொடுக்கிறாரு. எப்படின்னா, நீ நீதிமான்பா, உனக்கு உள்ள அடையாளம் இது, உனக்கான முத்திரை கல்லை கொடுத்துட்டேன் நானு, நாம அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், நீ என்னோட ஆளு, நான் அதாவது என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். அதுக்கு அடையாளம் என்ன? அந்த முத்திரை கல். அந்த முத்திரை கல்லை கொடுத்து அவரால் நீ வந்து என்னால ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நீ நீதிமான், நீ என்னுடைய சோல்ஜர், என்னுடைய போர் சேவகன் என்பதாக அவர் நீ ஜெயம் பெற்றவன் என்ற அடையாளத்தை தேவனால் நியமிக்கப்பட்டவன் என்பதை தேவன் வந்து அதுவே நமக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கிறார். ஒரு அடையாளமா நமக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த கிங் வந்து எப்படி முத்திரை மோதிரத்தை வந்து ஒரு அடையாளமா அந்த கொடுத்து ஒரு போர் சேவகனை அனுப்புறாரோ அது மாதிரிதான் நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம மனம் திரும்பி ஜெயங்கொள்ளுகிறவனாக இருந்தோமானால் நமக்கு மறைவான மன்னாவை கொடுத்து அவரோட கூட வாழ்ற வாழ்வையும் கொடுத்து நம்ம அவரை அதாவது அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், இவங்க வந்து ஜெயம் பெற்றவர்கள், இவங்க வந்து என்னால நியமிக்கப்பட்டவர்கள், இவங்க வந்து என்னுடைய பிள்ளைகள் அப்படின்ற அடையாளத்தை நமக்கு கொடுப்பதாக சொல்லுகிறார். இதுக்கும் பின்னாடி என்ன சொல்றாரு? காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், பின்ன ஜெயம் பெற்றவன். பாத்தீங்கன்னா இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்கிறவன், இது ரெண்டும் சேர்ந்து வருது. அப்போ நாம எல்லாரும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் சரி, நம்ம பிள்ளைங்கள்ட்டையும் நம்ம உற்றார் உறவினர்கள்ட்ட பேசும்போது தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு நம்ம பேசுற ஒரு 10 வார்த்தை பேசணும்னா அதுல 4 வார்த்தையாவது ஆண்டவரை பற்றி பேசிடணும். அந்த விதைய அவங்க காதுல போட்டுறணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல 6-8 வசனத்தை வாசிப்போமே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நமக்காக, அதாவது அவர் என்ன சொல்லுகிறார் தம்மை பற்றி, அதாவது நமக்காக திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு. நம்மளால இது அத்தனை செய்து விட முடியுமா? ஆனா நம்மளால முடியாது, சுயத்தினால முடியாது. ஆண்டவருடைய துணையை கொண்டு முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கையில நம்ம வந்து ஜீவனுள்ள அவருடைய ஆலயம். அவரு முன்னமே சொல்லிட்டாரு, நான் எங்கேயும் முன்னாடி கூடாரங்கள்ல வாசம் பண்ணினாரு, அப்புறம் ஆலயங்களை கட்ட சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? நீங்கதான் என்னோட ஜீவனுள்ள நான் ஆலயம், நான் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன் அப்படின்னு, நமக்குள்ளதான் உலாவிக்கிட்டு இருப்பேன், அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு. நாம ஜீவனுள்ள ஆலயம். அப்போ ஆண்டவருடைய பிரசனம் நம்மளோட இருக்குமானால் நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலோ அவரை கொண்டு, அவருடைய பலனை கொண்டு நம்மளால இது எல்லாத்தையும் செய்திட முடியும். நம்மளுடைய கிரியைகள் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். அவர் பாருங்க, கொஞ்சம் பலன் இருந்து கூட நீ என்னை மறுதலியாமல் இருக்கிறதுனால நான் உன்னை, அவர் என்ன, அவருடைய வசனங்கள் எல்லாம் கை கொண்டு நடக்கிறதுனால ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். அவர் யாரா? அவர்
சத்தியமுள்ள தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும், நமக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறாரு. நமக்கு ஆண்டவருக்கு முன்பாக நமக்கும் அவருக்கும் நடுப்புற எந்த கேப்புமே இல்ல. இது எல்லாத்தையும் நம்ம கை கொண்டு நடந்தோமானால் நமக்கும் அவருக்கு நடுப்புற ஒரு திறந்த வாசல் தான் இருக்கு. நேரா நம்ம போலாம் அவர்கிட்ட. இது ஆனா நம்ம கை கொண்டு நடக்க வேண்டிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்மளுடைய அவயங்களை நாம் காத்து கொண்டு நடப்பது. உலகத்துல பாவம் வேற எங்கேயும் இல்ல, நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்கு. நம்ம சிந்தையில, நம்ம செயல்ல, நம்ம செவியின் மூலியமாக, நம்ம வாயின் மூலியமாக, நம்ம வார்த்தையின் மூலியமாக, நம்ம கண்களின் மூலமாக இப்படிதான் இருக்குது. அதனால நம்ம எதனால உணர்றோம்னா, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவருடைய வார்த்தைகளை, நன்மையான வார்த்தைகளை கேட்டு அதை உணர்ந்து நம் சிந்தையில பதித்து வைத்து கொண்டு நம் ஹிருதயத்துல அதை நல்லா இறுக பற்றி நம்ம அதை நோக்கி அதை மட்டும் நம்ம அப்படியே இருதயத்துல அதை பதிய வச்சுட்டோம்னு சொன்னா, ஒரு நிமிஷம் கூட நம்ம தவறானதை யோசிக்க மாட்டோம், தவறானதை செய்ய மாட்டோம். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நிச்சயமாக நமக்கு அந்த ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு ஆண்டவர் கொடுத்த எத்தனை ஜெயம், எத்தனை வெற்றி, எத்தனை பரிசு இருக்கோ அத்தனையும் நாம் பெற்று கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஒண்ணுதான் செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோமானால் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருதயத்துல உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் குணப்படுவோம். நம்ம வாழ்க்கை ஸ்திரப்படும். நம்ம குணப்பட்டுருவோம். நமக்கு இருக்கிற எல்லா வியாதியும், அதாவது அகந்தை, பெருமை, என்னெல்லாம் ஒரு வியாதி இருக்கோ அது எல்லாமே குணப்பட்டுரும். நம்ம குணப்பட்டவர்களாய், முற்றிலும் தேர்ந்தவர்களாய், பரிசுத்தவான்களாய், வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் ஆண்டவருக்கு முன்னால அந்த திறந்த வாசல்ல இருந்து நேரம் அவருக்கு போயிடலாம். அவருக்கு நமக்கு நடுப்புற எந்த செவரோ, எந்த கல்லோ, எந்த தடையும் கிடையாது. உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன். இததான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு ஞானம், அறிவு. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் அதைத்தான், அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். செவியினால கேட்பதுனால ஞானம் பிறக்கும், அறிவு கிடைக்கும் என்பதாக ஆண்டவர் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுறதோ, யார்கிட்ட பேசினாலும் நம்ம என்ன பேசுறோங்கிறத ஒரு நிமிஷம், ஏன்னா அவங்க காதுக்குள்ள போக போகுது அந்த வார்த்தை, அது கிரியை செய்ய போகுது, அவங்களுடைய சிந்தையில போய் வேலை செய்ய போகுது, அவங்க ஹிருதயத்துல போய் வேலை செய்ய போகுதுங்கிற தெரியட்டும். குடும்பத்துல எத்தனையோ கணவன்மார்கள், மனைவிமார்கள், அதே மாதிரி மாமியார், மருமகள், இந்த மாதிரி கூட இந்த கட்டமைப்புல கூட இந்த வார்த்தைகள் பெரிய கிரியை செய்து. ஒரு மாமியார் கூட சொல்லுவாங்கல்ல, சொல்லி கொடுத்து என் மகனை மாத்திட்டா. அதே மாதிரி மாமியார் நோயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இவங்க எப்ப பார்த்தாலும் என்ன தொந்தரவு செய்துகிட்டே இருக்காங்க. இது இந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கு. இது எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துல இருந்து எல்லாமே நம்ம என்ன பேசுறோங்கிறத யோசிச்சு பேசணும். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தவங்களோட போய் ஃபுல்லா அவங்களுக்குள்ள கிரியை செய்ய போகுது. அவங்க சிந்தையில, அவங்க ஹிருதயத்துல எல்லாம் உடனே கண்ணீர் வரவழைக்கும். நம்ம வார்த்தை கண்ணீர் வரவழைக்கும், சிரிப்பு வரவழைக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லாமே. அதனால அவங்க செவியில நம்ம போட போற ஒரு வார்த்தையும் நல்ல வார்த்தையெல்லாம் இருக்கட்டும்னு நம்ம இன்னையில இருந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ஆண்டவர் எனக்கு அப்படிதான் உணர்த்தினாரு. தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த எல்லா வார்த்தைகளும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருப்பதாக. ஏசப்பா, எங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, நாங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே, நாங்க அதுக்கு காவல் வைக்கிறோம் அப்பா. எங்களுடைய வார்த்தைகளுக்கு காவல் வைக்கிறோம் அப்பா. எங்க செவிகளுக்கு ஆண்டவரே உண்மை காவல் வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேவையில்லாம பேசாம, தேவையில்லாததை கேட்காம, தேவையில்லாத விஷயங்கள்ல தலைகளை நுழைக்காம ஆண்டவரே அளவாக பேசி ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் ஆண்டவரே எது குறிக்கப்பட்டிருக்க, நீங்க எதை சொல்லி இருக்குங்க, எது நீதியோ, எது நன்மையோ, எது கற்புள்ளதோ அதை மாத்திரம் அந்த லிமிட்ல மாத்திரம் நாங்க இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தரும்படி உம்மிடத்துல மன்றாடுகிறோம். என் நல்ல தகப்பனே, உம்முடைய தூய நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.